தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கடந்த 3ஆம் தேதி முதல் நாகையில் முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான பீச் வாலிபால் போட்டிகள் நடைபெற்று வந்தன. 5 நாட்கள் நடைபெற்று வந்த இப்போட்டியில் சென்னை, கோவை, திருநெல்வேலி, ஈரோடு, மயிலாடுதுறை, நாகை என 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 100 அணி வீரர்கள் பங்கேற்று விளையாடி வந்தனர். இறுதி சுற்று பீச் வாலிபால் போட்டியில் சென்னை அணியினருடன் செங்கல்பட்டு ஆண்கள் கல்லூரி அணியினர் அபாரமாக விளையாடினர். இதில் 2 நேர் செட்டில் 21க்கு 16, 21க்கு 18 புள்ளிகள் பெற்று சென்னை அணியை வீழ்த்தி செங்கல்பட்டு கல்லூரி அணியினர் வெற்றி வாகை சூடினர். இதேபோல் பெண்களுக்கான போட்டியில் செங்கல்பட்டு அணியை வீழ்த்தி சென்னை கல்லூரி அணி 21க்கு 7, 21க்கு 6 புள்ளிகளை பெற்று 2 நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றனர். பள்ளிகளுக்கு இடையேயான பீச் வாலிபால் ஆண்களுக்கான போட்டியில் திருநெல்வேலி அணியை வீழ்த்தி கோவை அணி 21க்கு 15, 21க்கு 17 புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றனர். அதேபோல் பெண்களுக்கான பீச் வாலிபால் போட்டியில் மயிலாடுதுறை அணியை வீழ்த்தி ஈரோடு அணி 21க்கு 15, 21க்கு 13 புள்ளிகள் பெற்று வெற்றி வாகை சூடினர். வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த பீச் வாலிபால் அணியினருக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் பதக்கங்கள் அணிவித்து முதலமைச்சர் கோப்பையை காண பரிசு மற்றும் காசோலை வழங்கி பாராட்டினர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பரிசினை பெறுகிறார்கள். ஆனாலும் கூட இவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்து நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களின் சார்பிலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு விளையாட்டு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து 3வது ஆண்டாக சென்னை மாவட்டம் முதலிடத்தை பெறுகிறார்கள். தொடர்ந்து கடற்கரை கையெழுத்து போட்டிகளில் தீபிகா மற்றும் பவித்ரா பாராட்டுகள். 1.5 லட்சம் ரூபாய் மற்றும் தமிழ் நன்மை என்பதை நிலைநாட்டுகிற வீரத்திற்கு அடையாளமாய் நடைபெறுகிற விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசுக்காக தூத்துக்குடி அணியினர் ரூபாயை பரிசாக பெறுகிறார்கள். தங்கப் பதக்கத்தை பெறுகிறார்கள். உலகத்தின் நெற்றிப்பட்டாய் இருக்கிற